ஹலோ. ஹாய் காமினி, நான் ஸ்னேகா பேசுறேன். தெரியுது, போலோ. எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற? நல்லா இருக்கேன்னா நீ சந்தோஷப்பட போறியா, இல்ல கெட்டு போயிட்டேன்னு சொன்னா நீ வருத்தப்பட போறியா? விஷயத்துக்கு வா. என்ன ஸ்னேகா, ரொம்ப மஜாவா இருக்க போல் இருக்கு. எஸ், நான் மஜாவா இருக்கிறது என் குரல்லே உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ மட்டும் இப்ப நேர்ல இருந்தேன்னு வை, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன். என்ன ஸ்னேகா, அந்த கடற்கரையை விட்டுட்டு யூத்தா யாராவது பார்த்து செட்டில் ஆயிட்டியா? ஏய், உன் புத்தி அவ்வளவுதான் யோசிக்கும். இது அது இல்ல, வேற ஒரு சந்தோஷமான விஷயம். ஆஹா, யா. என்ன விஷயம்? இது வரைக்கும் நம்ம 2 பேரும் உயிரோட இருந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒருத்த செத்து நமக்கு நல்லது பண்ணிருக்கான். செத்து நல்லது பண்ணானா? என்ன பண்ணா? ஏய், என்ன கரடி விடுறியா? ஏய், நான் உண்மைதான் சொல்றேன். நம்ம 2 பேர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிட்டு இருந்தாலே அந்த செல்லம்மா. ஆமா. இப்ப எங்க இருக்கா தெரியுமா? லாக்அப்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா. கம்பி. என்ன பண்ணாளா? கொலை பண்ணிட்டா. அவ கொலை பண்ணல. சந்தேகமா இருக்குல்ல? உனக்கும் எனக்கும் தான் சந்தேகம். ஆனா போலீஸ்க்கு சந்தேகமே இல்ல. கிளியர் கட்டா அவளை பிடிச்சு உள்ள போட்டுட்டாங்க. இப்ப மேடம் உள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அதனால தான் ஃபோன் பண்ணேன். டீக்கே. நீ இப்ப என்ன பண்ற? உன்னோட ஆளுங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்ச இடத்துல பெரிய ஹோட்டல்ல நல்ல பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ற. ட்ரீட் என்னோடது. ஓகே? நிச்சயமா. இத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ஜாய் தி ட்ரீட். குட் நைட். अनिल, अरे अनिल, 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 ओके. अरे अनिल भैया, आओ 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 आओ. என்னக்கா இவ்வளவு குஷியா இருக்க? என்ன விஷயம்? டேய், விஷயத்தை இவ்வளவு ஜரூரா எல்லாம் சொல்ல கூடாதுடா. பார்ட்டி வச்சு தான் சொல்லணும். பார்ட்டியா? நீயா? ஆமா. பார்ட்டினா ஆபா கோட்ரா? ஃபுல்லுடா. ஃபுல். போய் வாங்கியா. மேட்டர் என்னன்னு சொல்லியேக்கா. அது சீஸ் சொல்லும்போது தான் சொல்லுவேன். போய் வாங்கியா. போ போ. चलो 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 चलो. 5 ஃபுல் போ. 5 வா. 5 ஃபுல். அனில், இந்த நேரத்துல எங்க போற? அக்கா பாத்தியா, இந்த நேரத்துல எவனோ அவனை போட்டு தள்ள போறான். அக்கா பயங்கர ஜாலி மூட்ல இருக்குப்பா. என்ன விஷயம்? அது நம்ம தெரியல, பயங்கர சந்தோஷமா இருக்கு. சரக்கு வேற வாங்கிட்டு சொல்லி இருக்கு. சரக்கு? அக்கா பாம்பராக்கு தானே போடும், சரக்கு அடிக்குமா? அப்பப்போ. ஆனா வேஸ்ட் பார்ட்டிப்பா. ஏன்? 2 பெக் பிளாட். அப்படியா? சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரி, சீக்கிரம் போ. வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா காமனி, 2 பேக் கடிச்சாலே மட்டையாடுவாடா. இந்த பார்ட்டி சாக்க வச்சு குழந்தைய தூக்கிட வேண்டியதான். ஓ, அழகரா. சரி சரி சரி. இந்தாங்க சிப்ஸ் எடுத்துக்க. குர்ரா. டேய், பானி ஊத்துறா. சரிக்கா. ஊத்திட்டாங்க. ஊத்திட்டேன். சாப்பிடு. சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்க. பார்ல போய் தண்ணி அடிச்சாலும் அக்கா குடுக்குற பார்ட்டில அதுவும் அக்கா கூட உட்கார்ந்தா யார கிக்கே தனிதான்பா. என்ன காரணம் சொல்லாமே பார்ட்டி வைக்கிறிய? என்னக்கா காரணம்? சொல்றேன்டா, சொல்றேன். என்ன அவசரம் சொல்றேன். அக்கா அக்கா சீயே சொல்லும் போதே சொல்றேன்னு சொன்னா இன்னும் சொல்லவே இல்லையாக்கா. நீ எங்க போற? என் கூட தானே இருக்க போற? சொல்றேன்டா, அக்கா மேட்ரு என்னன்னு சொன்னதானக்கா களை கட்டும். புரியுதா? அக்கா சொல்றேன்ல. சொல்லுங்க. என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க. சொல்றேன்.
அக்கா ஒரு பாட்டு ஒண்ணு போட்டா அப்படியே போடுறா. களை கட்டும். பாடு பாடு பாடு, பாடு. போடுறா ஏய், அக்கா குச்ச பாட்டா போடுறா போடு பாடா, போடுறா. போடுறா, பாடு. எவ்வளவு நேரம் தடவை. போடுறா. அடுக்கா ஆ, பாடுங்க. அது. பாடுங்க. ஏய், எழுந்துரு. பாடு. எல்லாரும் ஆடு, எல்லாரும் ஆடு. எழுந்துங்க.
கொஞ்ச நேரம் அமைதியாரு. உங்க அப்பா கிட்ட உன சேர்த்துறேன். என்ன ஒண்ணு இல்லையா, வீட்டுல புழுக்க மறைச்சாதான் நானும் குழந்தைய காத்தோட்டம் வந்து படுத்திருக்கோம். காத்து வரல வந்து படுத்த. அது சரி, எதுக்காக எங்க 2 பேரையும் பார்த்து ஓடி வந்த? அது வந்து பாத்ரூம் வந்துச்சு, அதான் வந்தேன். யாருக்கு? உனக்கா இல்ல உன் குழந்தைக்கா? ஐயா எனக்கு தாங்க. அப்படியா? உன் வீடு எங்க இருக்கு? இந்த பக்கம் தாங்க. யாரோட குழந்தை? என் குழந்தைங்க. உன் குழந்தைங்கிற நைட்டை தூக்கிட்டு வந்திருக்க, ஒரு துணி கூட போடாம கூப்பிடுறா உன் பொண்டாட்டியா? ஐயா என் பொண்டாட்டி செத்து போயிட்டா ஐயா. அப்படியா? ஏயா இந்த ஆள் இந்த ஏரியாவா? சார் இவர் நான் பார்த்ததே கிடையாது. ஐயா போய் சொல்றேன். உதப்படுவ ராஸ்கல், ஒழுங்கு மரியாதையா சொல்லு. இந்த குழந்தைய எங்க இருந்து கடத்தின? ஐயா சத்தியமா நான் கடத்தலையா, உண்மையை சொல்லிடுறேன். இது நம்ம காவணிக்காவோட உருப்பிடிங்க, உடம்பு சரியில்லை, அதான் ஆஸ்பத்திரி கூட்டு போன வந்தேன். அதுக்குள்ள நீங்க மடக்கிட்டீங்க. இதையா முதல்ல சொல்ல? நீங்க கேட்கலீங்களே. நடையா ஸ்டேஷனுக்கு. நடா ஸ்டேஷனுக்கு எதுக்கு விடுங்க, அப்படியே போயிடுறேன். ஏண்டா ராத்திரி நேரத்துல குழந்தைய கடத்துவ? இதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இதுக்காகவா கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கு? நடரா ஸ்டேஷனுக்கு. எந்த ஸ்டேஷனுக்கு இருக்கியா? 8 மணி ஸ்டேஷன் தானே, உங்களை மாதிரி பெரிய மீஸ் வச்சிருப்பாங்க. வாங்க போலாம். டேய் நீ ரொம்ப நக்கலாவும் ஓவராவும் பேசுறடா. நடரா ஸ்டேஷனுக்கு. நடரா ஸ்டேஷனுக்கு வாடான்னு சொல்றல. எடுத்துக்க சீக்கிரம் தூக்குடா. போ. இங்க பாருமா, இத சாப்பிடுமா. சாப்பிட்டா தானே குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். மத்தியானமே வச்ச சாப்பாடு இன்னும் சாப்பிடாம இருக்கியேம்மா, சாப்பிடுமா. உனக்காக இல்லைன்னாலும் உன் குழந்தைக்காக சாப்பிடுமா. குழந்தைய உன் கூட வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். நீ அடம் பிடிச்சு குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்னம்மா தப்பு பண்ண? ஏதாவது கொலைகளை பண்ணிட்டியா? தப்பு பண்ணல, நன்றியோட இருக்கேன். மாரி, என்ன சார்? என்னம்மா திரும்பவும் இந்த நேரத்துல டியூட்டிக்கு வந்திருக்க? உள்ள செல்லம்மான்னு ஒரு பொம்பளை கைதி இருக்காங்கல்ல, அதனால நான் நைட் டியூட்டி பார்க்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. அதான் வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அதான் மஞ்சுளா டியூட்டில இருக்குதேமா. மஞ்சுளா இருந்தாலும் நானும் கூட இருந்து டியூட்டி பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு சார். என்னம்மா இது? இது வரைக்கும் எத்தனையோ பொம்பளை கைதிங்க இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் இல்லாத ரூல்ஸ் இப்ப என்ன புதுசா? இதே படிச்ச பொம்பளை கோர்ட்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறி வச்சிருச்சுன்னா நம்ம ஸ்டேஷனுக்கு தான் கெட்ட பேரு. அதோட இல்லாம பத்தாததுக்கு மர்டர் கேஸ் வேற. சரி சரி. என்ன சார் மறுபடியும் குழந்தை ஆள ஆரம்பிச்சிடுச்சு? யாராவது பார்த்தா இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல குழந்தைங்க விடுதியான்னு சந்தேகப்பட போறாங்க. என்ன பண்றது, பாவம்ப்பா. அந்த குழந்தை பிறந்து 3 மாசம் தான் ஆகுது. அந்த அம்மா வேற சாப்பிடவே மாட்டேங்குது. அதனால சரியா குழந்தைக்கு பால் பத்தாம அழுதுகிட்டே இருக்குதியா. பாவம் சார், இதெல்லாம் பார்க்கணும்னு நமக்கு தலை எழுத்து.
பிரம்மாண்டமா இருக்காரு. என்ன ஜெலியா சார் இவனே எதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்க? சார் அது வணக்கம் முன்னுசாமின்னு. நான் எவ்வளோ சொன்னது காமெடிக்கா உருப்படியா விடுங்கன்னு சொன்னாலும் கேட்காம நான் சந்தேக கேஸில் பிடிச்சி வந்துட்டாங்க. எனக்கு தெரியாது, நாளைக்கு ஏதாவது காமெடிக்கா கேட்டாலும் நீ தான் பதில் சொல்லணும். செலியா, காமெடி அம்மா நம்ம ஸ்டேஷனுக்கு ரெகுலர் ஸ்பான்சர். நீ வேற ஸ்டேஷன்ல இருந்து புதுசா இந்த ஸ்டேஷனுக்கு ஜாயின் பண்ணி வந்திருக்கியா? காமெடியை பத்தி உனக்கு தெரியாது. அது பெரிய கேங்குப்பா. இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காப்பா. பாத்தியா, மாசம் தவறாம மாமூல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம நீ என்ன யோ அனுப்பிச்சு விடுப்பா. போ போ. சரி சரி கிளம்பு. போடா போயா. ஏய் இல்லடா, எதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போற? காமெடி கிட்ட இருந்த குழந்தைய தூக்கிட்டு போய் மண்டையிட்ட விற்க போறியா? இல்ல காமெடிக்கு தெரிஞ்சது கண்ணை நோண்டிடுவாங்க. அண்ணா முனுசாமிண்ணே, காமெடிக்காக போய் நான் துரோகம் பண்ணுவேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வழியில் அழுதுச்சு. சரி டாக்டர் வீட்டுக்கு கூட்டு போகலாம்னு வந்தேன். டாக்டர் இல்லை, அதுக்குள்ள உங்க ஆளுங்க என்னை தள்ளிட்டு வந்துட்டாங்கண்ணே. வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன உள்ளுக்குள்ளேயும் ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. இதே சைஸ்ல இதே வயசுல உள்ள ஒரு பெண் குழந்தை இருக்கு. இதுவும் பொம்பளை புள்ளதானே? பாத்தீங்களா, உள்ள அந்த குழந்தை அழுற சத்தம் கேட்டோன்னு இதுவும் அழ ஆரம்பிச்சிருச்சு.